நாங்கள் 2022லேருந்து மனு கொடுத்துன்னு இருக்கிறோம். எங்கள் அம்மாவது வீடு அபகரிச்சிக்கின்னு என் தங்கச்சி மீனான்றவோ திருத்தணி பக்கத்தில் வெங்கடாபுரத்தில் நாங்கள் கொடுத்தோம். அவள் வந்து இங்கேயே உட்காந்தின்னு அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, மாதம் 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எங்கள் அம்மா ஆதரவு கொடுத்து மீனான்றவங்களுக்காக எங்கள் அம்மா ஆதரவு கொடுத்து வச்சுருந்தாங்க. மீனான்றவங்க எங்கள் அம்மாவுக்கு 3ஆவது பொண்ணு. அவங்களுக்கு சொத்து வீடு வாசல் எல்லாமே இருக்குது ஒழுகூரில். அதே இடத்து தெருவில் வீடு கூட இருக்குது. எங்கள் அம்மாவை அந்த ஒரு வீட்டுக்காக அந்த வீடு வந்து அரசு புறம்போக்கில் கொடுத்தாங்க. அந்த வீட்டை எனக்கு தான் சொந்தம்னு எங்கள் அம்மாவை அடித்து ரொம்ப கொடுமைலாம் பண்ணுறா. பல்ல உடச்சிட்டா. ஸ்டேஷன் மூலிமா போனோம், கேஸ் போட்டாங்க. அவள் வெளியில் வந்துட்டா. அவள் எங்கள் அம்மா மேலேயும் என் மேலேயும் குடும்ப வன்முறையில் போட்டா. அதில் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம். இப்போ வீட்டு வரி, குழா வரி, ஈபி வரி எல்லாமே எங்கள் அம்மா பேர் மேலே வருது. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லை. எங்கள் அம்மா வீட்டை விட்டு வெளியே போ, எனக்கு தான் அந்த வீடு எனக்கு தான் சொந்தன்றா. எங்கள் அம்மா ஸ்கூல் ஆண்டி கோயில் ஆண்டி எங்கள் அம்மா படுத்துன்னுக்குறாங்க. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் தான் இந்த 3 வருஷமாக கொடுத்துன்னுக்குற எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் எடுக்கலை, ஐஜி ஆஃபீஸ்லேயும் எடுக்கலை, டிஎஸ்பி ஆஃபீஸ்லேயும் எடுக்கலை, எஸ்பி ஆஃபீஸ்லேயும் எடுக்கலை, கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எடுக்கலை. எந்த ஒரு இதுவும் கிடையாது. போங்க போங்க அப்படின்றாங்க. அதனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த வீடு படுக்க இடம் வேணும். அதனால் அந்த வீடு அரசு புறம்போக்கு கொடுத்த இடத்துல எங்களுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனால் உரிமை கொண்டாடி எனக்கு தான்றா. அதனால் எங்கள் அம்மாவுக்கு படுக்கிறதுக்கு இடம் வேணும். அந்த வீட்டை வாங்கி கொடுத்து எங்கள் அம்மாவுக்கு சாப காலம் வரைக்கும் எங்கள் அம்மா அதில் இருக்கணுமா? ஐயா முதலமைச்சர் ஐயா, நீங்கள் தான் இதுக்கு ஒரு தீர்வே சொல்லணும். ஆனால் இது வந்து அமைச்சர் ஏரியா, நீங்கள் தான் அவர்கிட்ட பார்த்து சொல்லி ஒரு நல்ல வழி காமிக்கணும். அமைச்சர் காந்தி அண்ணா அவர்கள் நல்லது இது அடுத்தது எடுத்து பார்த்து ஒரு வழி பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அந்த வில்லி இவ தான்.